என்ன இது? ரூம் கதவு திறந்திருக்கு. என்னங்க? இங்க பாருங்க, இந்த நேரத்துல நாம இப்படி பேசிட்டு இருக்கிறது நல்லது இல்லைங்க. இல்ல லக்ஷ்மி, நீ இந்த நிலைமையில இருக்கிறன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியலம்மா. உனக்கா இந்த நிலைமைன்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் அதே நினைப்பா இருக்கு. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. உன்னை நினைச்சு நினைச்சு வேதனையா இருக்கு லக்ஷ்மி. நீங்க இப்படி பேசுறத யாராவது பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருங்க. வச்சிடுங்க. நான் உன்னை பார்க்காமலே இருந்திருந்தா எங்கேயோ நீ நல்லா இருக்கன்னு நினைச்சு நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். உன்னை மறுபடியும் ஏன் பார்த்தோன்னு இருக்கு லக்ஷ்மி. எனக்கு இப்ப இருக்கிற குற்ற உணர்ச்சிக்கு என்ன பண்ணி சரி பண்றதுனே தெரியல. நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக? இதெல்லாம் என்னோட விதி. நீங்க சொல்ற மாதிரி மறுபடியும் நம்ம 2 பேரும் சந்திச்சிருக்க கூடாது. இதுவும் ஒரு விதிதான் லக்ஷ்மி. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நாம இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்னா சந்திச்சிருக்கோம். ஏங்க எங்க போனாரு? குட் மார்னிங் அண்ணி. ஏய் அருவி, டைம் என்னாச்சு? காலேஜ்க்கு கிளம்பாம இன்னும் கொட்டாவை விட்டு நின்னுட்டு இருக்க? இன்னைக்கு நான் காலேஜுக்கு போல அண்ணி. காஃபி கிடைக்குமா? லேட்டா எழுந்து வந்துட்டு காஃபி கிடைக்குமான்னு கேக்குறியா? ஏன் காலேஜ் போல? இன்னைக்கு காலேஜ் கிளாஸ் ரொம்ப போரா இருக்கும் அண்ணி. எனக்கு பிடிக்கல, அதான் போல. படிக்கிறதுல என்ன பிடிச்சது பிடிக்காதது? படிக்கிற வயசுல கரெக்டா படிக்கணும், புரியுதா? இனி இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி லீவ் எல்லாம் போடக்கூடாது. அப்படி லீவ் போட்ட நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். சரி சரி சரி, இனிமே லீவ் போட மாட்டேன். எனக்கு ஒரு கப் காஃபி கொடுங்களா அண்ணி. காஃபி எல்லாம் இல்ல, போய் பிரஷ் பண்ணிட்டு வா, உனக்கு டிஃபனே சுட சுட ரெடி பண்ணி தரேன். என்ன பண்ணிட்டு இருக்க வெண்ணிலா? டிஃபன் பண்ணி முடிச்சிட்டேன் அத்தை. எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னத்த ஏன் இப்படி கேக்குறீங்க? கடைசி வரைக்கும் இப்படியே கிச்சன்ல இருந்தே காலத்தை ஓட்டிரலான்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. உன்னை இங்கிலீஷ் கிளாஸ்ல எதுக்கு சேர்த்து விட்ட? வருண் கிட்ட நான் போட்ட சவாலை மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல அத்தை. இருந்தாலும் இது ஏன் கடமை தானே, நான் தானே செய்யணும். நீ மட்டுமே செய்யணும்னு என்ன இருக்கு? வான்மதி இருக்கால, அவளை பாத்துக்க சொல்லு. அவளும் இதெல்லாம் கத்துக்கட்டும். வெண்ணிலா, ஒரு நிமிஷம். என்னங்க? உடனே கிளம்பு, நம்ம கொஞ்சம் வெளியே போகணும். இப்பவே வா. ஆமா. என்னங்க திடீர்னு வந்து சொல்றீங்க? இப்பதான் கிச்சன்ல வேலையை முடிச்சேன், இன்னும் எல்லாரும் சாப்பிடணும். அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் கிளம்பி வரேன். வீட்ல பெரியமா அருவியெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீ வா, நம்ம போலாம். உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். அப்படி என்ன முக்கியமான இடம் வரும்? அத நான் போற வழியில சொல்றேன், நீ கிளம்பு. இப்படியே எப்படி என்னால வர முடியும்? இந்த ட்ரெஸ்லயே நீ ரொம்ப நல்லாதான் இருக்க, வா போலாம். இல்ல, சமைச்சதெல்லாம் டைனிங் டேபிள்ல வச்சுட்டு வரேனே. ஏய், அதெல்லாம் வேலைக்காரங்க பாத்துப்பாங்க. ஏய், நீ வா. சரி, ஃபேஸ் வாஷ் ஆது பண்ணிட்டு வரேனே. சரி, சீக்கிரமா, நான் கார்ல வெயிட் பண்றேன். வெண்ணிலா, என்ன சொல்லிட்டு போறான்? ஏதோ முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. எங்கன்னு கேட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அத்தை. திடீர்னு வந்து உன்னை எதுக்கு வெளியே போலான்னு கூப்பிடணும்? வழக்கமா உன்னை பார்த்து எரிஞ்சலா விழுவான். எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியுமா? கேட்டேன் அத்தை, சொல்லல. அவசரம்னு மட்டும் சொன்னாரு. இன்னும் 3 மாசத்துல நானும் சொன்ன மாதிரி போயிட போறேன். அப்புறம் எதுக்கு நீங்க பிரச்சனை பண்ண போறீங்க?
பிரச்சனை பண்றதால உங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது சொல்லுங்க. நம்மளை இவ்வளோ பிளைண்டா நம்புறா, ஆனா நான் அவளுக்கே தெரியாம MOUல கையெழுத்து வாங்க போயிட்டு இருக்கேன். இது எவ்வளவு தூரம் சரியா இருக்கும்னு தெரியல. லாஸ்ட் மினிட்ல இதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே. பேசாம இப்பவே உண்மையை சொல்லிடலாமா? என்னங்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. வெண்ணிலா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் இருந்தேன். இப்ப நீயே இதை பத்தி பேச ஆரம்பிச்சதுனால இத நானே உங்ககிட்ட சொல்லிடுறது தான் பெட்டர். சொல்லுங்க. அது 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 வந்து என்ன மேடம் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க சார். நீங்களும் உட்காருங்க சார். உட்காரு. நீங்கள் டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். ம் மேடம், இதில் உங்களுக்கு சம்மதம் தானே? அது என் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண சில ஃபைனான்சியர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருந்தால் உடனே அமௌண்ட் தரேன்னு சொன்னாங்க. அதான் பொட்டிக்கில் உனக்கும் பார்ட்னர்ஷிப் இருக்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். நீ ஒரு கையெழுத்தை மட்டும் போடு. என்ன சார் இப்போ தான் சொல்கிறீங்களா? இல்லை சார், நான் டீட்டெயிலாக சொன்னேன். வெண்ணிலாக்கு எல்லாம் ஓகே தான் சார். எனக்கு ஓகே தான். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஈஸி தான். மேடம், இதில் ஒரு சைன் மட்டும் பண்ணுங்க. நீயும் வெண்ணிலாவும் வெளியே கிளம்பி போறேன்னு சொல்லி தானே கிளம்பி போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. அது மா, வெண்ணிலாவுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னா அதான். அப்போ இங்க இருந்து உன் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு நேரா கூட்டிட்டு வந்துட்ட. என்னது, கடைக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்தானா? என்ன வருண், வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போலியா? அப்படி இல்லை பெரியமா. அவளுக்கு தலை வலிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட்டிட்டு போயிருப்பேன். தலை வலிக்குதுன்னு சொல்லும்போது எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அதுவும் இல்லாம காலையில தலைக்கு குளிச்சுட்டு ஈரத்தலையோட ரொம்ப நேரம் இருந்துட்டேன். அதான் தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, வேற எங்கேயும் போலன்னு ஆன அப்புறம் வெண்ணிலாவை உன் கார்ல வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கலாமே. நீ எதுக்கு கூட வந்த? அது எப்படிமா வெண்ணிலாவை தனியா அனுப்பி விட முடியும்? வீடு வரைக்கும் கூட வந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அவ கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதாமா. சரி போ. வா வா வா.